தமிழ் பேசுங்கள் ரஞ்சித் அவர்களே. ஆஹா. இல்லை என்றால் பாதாள சிறையில் கொண்டே அடைத்து விடுவேன். நம்ம முன்னாடி 4 பேர் எதிராளி காலடியில் போட்டு விடுவேன்னு சொல்லிருந்தோம். நம்மளை முன்னோக்கி 4 எதிரிகள் செல்கிறார்கள். கவனமாக செல்ல வேண்டும். முன்னாடி கீழ் நோக்கி. நான் சொல்வதுதான் சரி. நீங்கள் முதலில் சரியாக பிறகு பேச வேண்டும் என்று கூறினீர்கள் அமைச்சரே. பிறகு நீங்கள் முதலில் உச்சரியுங்கள். பிறகு இந்த வீட்டில் நான் இறங்கிறேன். ஆயுதம் எங்கே? ஆயுதம் மாமா, ஆயுதம் அப்படி போடுங்கள். பாருங்கள் ஆயுதம். வேகமாக வரவும் அழுத்துகிறான். வேகமாக வரவும் ஆயுதம் அழுத்திவிட்டான். அடே கோத்தா. இது மிகவும் சிறந்த வார்த்தையாக உள்ளது. முன்னாடி போனா டேஞ்சர். இடதுபுறம் பார்க்கவும், வலதுபுறம் பார்க்கவும். இது மிகவும் சந்தோஷமான செய்தி. I'm recalling a teammate. அண்ணா, அவனை கையில் குத்தவும். போடு. அப்படி போடுங்கள் அவனை. உச்சரித்து விட்டான் முகில். ஆங்கில வார்த்தையை உச்சரிக்க கூடாது. மறு உயிர் கொடுக்க வேண்டும். நான் மீண்டும் அங்கே செல்கிறேன். மீண்டும் சரியாக ஆயுதங்கள் இல்லாததால் மண்டியிட விட்டேன். சற்று பொறுங்களடா, வந்து விடுகிறேன். அமைச்சரே, அவன் மீது போர் தொடுக்க வேண்டும். மண்டியிட்டு 2 நிமிடம் பொறுங்களடா, நானும் வந்து விடுகிறேன். 3 பேர் என்னை நோக்கி வருகிறார்கள். நான் வந்து விட்டேன் அமைச்சரே. நான் இருக்கும் வரை நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம். இங்கே வருவன். ஒரே ஒருத்தன் இங்கே. போர் வெற்றிகரமாக முடிந்தது என்று நினைக்கிறேன். இல்லை, இங்கு ஒருவன் உள்ளான். எங்கு? அனைவரும் தாக்க தயாராக உள்ளார்கள். இந்த கூடாரம் வீட்டில் முடிந்தது. முடிஞ்சதா? கோமாளி என்று இங்கிலீஷ் வார்த்தை யூஸ் பண்ணதால் கோமாளி நீதானடா இங்கிலீஷ் என்று கூறுகிறாய், ஆங்கிலம் என்று சொல்லடா. முகில் அவர்களே, நீங்கள் எல்லாம் தவறாக கூறுகிறீர்கள். கொஞ்சம் நீங்கள் இழுத்துக் கொண்டிருந்தால் நல்லா இருக்கும். சிவப்பு அடியை போட்டிருக்கிறார்கள். அனைவரும் வாகனத்தில் வந்து வண்டியில் யார் இவன்? அமருங்கள். இங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறான். இவன் தானடா உங்களை அழுத்தி விட்டவன். பாருங்க, சற்று கிளம்பலாம். இவர்கள் மீண்டும் வருவார்கள் என நான் உறுதி கூறுகிறேன்.